ராமாயணத்துல மொத்தம் 4 பேருங்க, அண்ணன் தம்பிங்க. யாருக்காவது பேர் தெரியுமா? இப்ப நம் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இந்திய தேசம் ராமன் வடிவில் அந்த சக்தியை பார்க்கிறது. ராமாயணத்துல மொத்தம் 4 பேருங்க, அண்ணன் தம்பிங்க. யாருக்காவது பேர் தெரியுமா? சத்ருக்னன். உண்மையா சொல்லுங்க, இந்த 4 பேர்ல யாரை பத்தி நிறைய தெரியும் நமக்கு? ஓகே, ராமனை பத்தி. அப்புறமா பரதனை பத்தி தெரியும். அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி தெரியும். பாருங்க, 3 பேர் சொன்னோம், கடைசி ஒரு ஆள் வரவே இல்லை பாருங்க நம்ம லிஸ்ட்ல. சத்ருக்னனை பத்தி என்னங்க தெரியும் நமக்கு? யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல. ஒரு விஷயம் சொல்லவா, சிறகு ஒற்றையா ஒரு பொருள் அல்ல, அது பல இறகுகளால் ஆனது. நான் சிறகு தரல, இறகுகளை தந்து கொண்டிருக்கிறேன். நான் தருகின்ற மற்றொரு இறகு முடிந்தால் உங்களுடைய சிறகிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்த பெற்றோருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் பாராட்டும். ரொம்ப பாராட்டுங்க, ரொம்ப அன்புங்க உங்களுக்கு. பாருங்க, சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகைன்னு அர்த்தம். சத்ருக்னன் அப்படின்னா பகை அழித்தவன் அர்த்தம். பகை அழித்தல். நான் வால்மீகியை படிச்சு பார்க்கிறேன், நான் கம்பனை படித்து பார்க்கிறேன், நான் துளசிதாசரை படித்து பார்க்கிறேன். எங்கேயுமே சத்ருக்னன் போரிட்டதா வரலாறு இல்லை. அவன் போரிடவே இல்லை. குழந்தை பிறந்தவுடன் வசிக்கர் அவன் முகத்தை பார்த்து சத்ருக்னன்டா அப்படின்னு பேர் வச்சாங்க. பாருங்களேன், எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார் பர்வீன் சுல்தானா. அப்பா ஏன் பேர் வச்சாருன்னா அப்புறமா கேட்டேன். எங்க அப்பாவுக்கு பர்வீன் சுல்தானாங்கிற பாடகியை ரொம்ப பிடிக்கும். அஸ்ஸாம்ல இருக்கிறாங்க அவங்க, இன்னும் இருக்காங்க, பத்ம விபூஷன், சிறந்த பாடகி, இந்தியாவினுடைய இசை அரசி பேகம் பர்வீன் சுல்தானா. எங்க அப்பா அதை நினைச்சு பேர் வச்சார். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இறப்பதற்கு 10 மாதம் முன்னால் அப்பா சொன்னார், பர்வீன் சுல்தானான்னு போட்டா பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் வருது, உன் பேரும் வருதுடா யூடியூப்ல. பேர் வச்சார்ல, ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியும்? பர்வீன்னா 7 நட்சத்திரங்களின் கூட்டம், சுல்தானானா அரசி. என்னுடைய பேரை குயின் ஆஃப் 7 ஸ்டார், 7 நட்சத்திரங்களின் அரசி நான். இப்படி அப்பா பேர் வச்சார். எனக்கு தெரியாது, அவர் சொன்னார்ல நாம விரும்பியா பிறகுறோம். நமக்கு தெளிவு வர்றதுக்கு முன்னாலேயே பேர் வச்சிடறாங்கல்ல, அப்படி வச்ச பேரு. ஆனால் வசிஷ்டன் அப்படி பேர் வைக்கவில்லை, தெரிந்து பெயர் வைத்தான். சத்ருக்னன், இவன் பகை அழிக்க பிறந்தவன். எனக்கு தேடல் அதிகம். என் குருநாதரிடம் நான் கேட்டேன், சத்ருக்னன் ஏன் பேர் வச்சிருக்கு? ஐயா சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன், குருநாதர் யாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், பகை நான் என்னமா அப்படின்னு கேட்டார். இப்ப பாருங்களேன், எனக்கு கண்ணப்பன் சார், சாரி சார், கண்ணப்பன் சார் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் பகை. ராஜ் சுந்தரம் சாருக்கு அவர் ஃப்ரெண்டு. பாருங்க, பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருணுமா? அப்பதான் நம்ம நாகரிகமா? இப்போ நான் வீட்டுக்கு வர, எனக்கு சக்கரை வியாதி கிடையாது சொல்றேன், நான் வந்த உடனே நீங்க லட்டு கொடுக்குறீங்க. ஐயோ பர்வீன் மேடம் அங்க நாங்க லட்டு சாப்பிடுங்க. லட்டு எனக்கு நஞ்சு. ஆனா உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன், ஏயா எனக்கு சுகர், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று அந்த குரலுக்கு அப்படித்தான் நான் பொருள் புரிந்து கொள்கிறேன். பகை அழித்தல். பகை என்றால் எது? நமக்கு பகை இன்னொருவனுக்கு நண்பன் தானே. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியரே, ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறானே. எல்லோருமா எல்லோருக்கும் பகை. இப்ப நம் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அதி
அற்புதமான சக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இந்திய தேசம் ராமன் வடிவில் அந்த சக்தியை பார்க்கிறது. ராமனுக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க, ராமன் கிட்ட அது இருந்தது, ஜீசஸ் கிட்ட அது இருந்தது, கிருஷ்ணன் கிட்ட அது இருந்தது, முகமது நபி கிட்ட அது இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு தேஜஸ். அவங்கள பார்த்தாலே நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா, அப்படியே ஆன்மா வண்டிவிடுமா அவங்க முன்னால. அதுவும் ராமன் இருக்காரு இல்லையா, அவருடைய சௌந்தர்யம் இருக்குல்ல, அபாரமா இருக்குமாங்க. ஆழ்வார்களை நம்புகின்றவர்கள், வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ராமனை விட மேலானது ராம சௌந்தர்யம். அவன் அப்படி பார்த்துட்டாலே போதுமா, அந்த ஒரு சிரிப்பு போதுமா, அப்படியே மண்டிட்டுருவீங்களா முன்னால. இப்போ ராம சௌந்தர்யம்னு ஒண்ணு இருக்கு. லக்ஷ்மணன் ஒருத்தன் பிறந்தான். அவன் வேலை என்ன தெரியுமா? ராமனுக்கு உதவியாளர் இருக்கிறது, அவ்வளவு. செத்தே போறது அவனுக்காக. முன்ன முடி, இவன் நகருக்கு வந்திடில் வா, இல்லை என்றால் முன்ன முடின்றா சுமத்திர. இப்போ சத்ருகனுக்கு என்ன வேலை? சத்ருகனுக்கு எது வேலை? பரதன் கூட இருக்கிறது தான் வேலை. பரதன் எங்க இருப்பானோ அங்க சத்ருகன் இருப்பான். பரதனுடன் தான் இருப்பதற்கு பெருந்தடையா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனை விட்டுட்டு இவன் கூடயே இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு மிக வசீகரமான அந்த ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அழித்தவன் சத்ருக்னன். நிமிந்து கூட பார்க்க மாட்டானாங்க ராமனை. நிமிந்து பார்த்தா எங்க அண்ணனுக்கு சேவை செய்ய முடியாம போயிருமோன்ட்டு அந்த ராம சௌந்தரியத்தை கண்ணில் நிரப்பிக் கொள்ளாமல் பரதனுக்காக வாழ்ந்து அழிந்தவன். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் பேருன்னு சொன்னாருங்க குருநாதர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு எது எல்லாம் சத்ரு? பேரன்பா, பெரும் காதலா? அதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு தடையாக இருந்தால், அந்த தடையை அழித்தால், அந்த தடையை, அந்த பகையை அழித்தால் நீங்களும் சத்ருக்னன் தான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லோருக்கும் சிறப்பானது நமக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயித்துக் கொண்டு போகின்ற சத்ருக்னர்கள் தான் இன்றைக்கு தேவையே தவிர மற்ற யாரும் இல்லை என்று இளம் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது நான் தந்திருக்கக்கூடிய மற்றொரு இறகு. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நான் இப்படி சொல்கிறேன் இந்த விஷயத்தை, பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போனோம் தானே வீட்டுக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், யார் தெரியுமா பேச்சாளர்? பாருங்க, ஒருத்தி தாங்க பேசுற, எத்தனை காதுகள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசுறவங்க கிடையாது, பேசி முடித்ததற்கு பிறகும் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் பேச்சாளர். பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கருத்து உள்ளே, அவங்க குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையிலே அது தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இறை பிரார்த்தனையோடு இன்னும் ஒரு இறகை உங்களுக்கு தருகிறேன். என் புத்தகத்தில் இருந்து நான் எடுத்த ஒரு இறகு. நான் வாசிப்பேன். நான் எப்படி ராமாயண மகாபாரதத்தை வாசிக்கிறேனோ பைபிளை நான் வாசிப்பேன், குறளை நான் வாசிப்பேன். அதை நான் உடற ஆய்வுக்கூறு செய்யக்கூடிய ஒரு டாக்டர் மாதிரி வாசிப்பேன். அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நம்ப மாட்டேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. எது இருந்தாலும் கேள்விக்கு உட்பட்டதுதான். அந்த கேள்விக்கு உட்பட்டுதான் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறேன். இது இந்த தேசம் எனக்கு தந்த அறிவு, இந்த மண் எனக்கு தந்த அறிவு, தந்தை பெரியார் எனக்கு தந்த அறிவு. நீ எதையுமே யாரும் சொன்னாங்கன்றதுனால நம்பாத, உன் புத்தியுடன் செலுத்து. மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கிறதா? அப்பொழுது அதை சொல். உங்களுக்கு உபயோகமா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம் நான் இப்ப சொல்ல போறது, வெரி ஃப்ரெஜைல். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையோடு சொல்கிறேன். இன்றைய உங்களுடைய வரவு ஒருவேளை இந்த ஒரு கண்டென்ட்காக கூட இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்ப தெரியுமா புத்தகம் நமக்கு உதவி தருகிறது? ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது நமக்கு புத்தியில எட்டுறது இல்லைங்க. 800 பக்கம் படிச்சு முடிப்பேங்க. 742வது பக்கத்தில் 3வது பத்தியில் ஒரே ஒரு வரி இருக்கோங்க, என் வாழ்க்கையை புரட்டி போடும். அதை சந்திப்பதற்குத்தான் அந்த 800 பக்கங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு விஷயம் தாங்க. இப்பொழுது நான் பேசுகிறேன், என் பேச்சு ஒரு மணி நேரம் நடக்கிறது என்றால் 1 மணி நேரம் பேசுகின்ற என்னுடைய பேச்சு எல்லாம் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையாது.
ஒரு கருத்து போதுமானது. இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் இறை மீது நான் சாட்சியத்தோடு சொல்கிறேன் எனக்கு கிடையாது. உங்களில் யாரோ ஒருவருக்கு அது புரிந்து போனா, இந்த மூங்கில் காட்டில் ஏதோ ஒரு புல்லாங்குழல் இருக்கிறது தானே, அந்த புல்லாங்குழலை நோக்கிய பயணம் தான். பாருங்க, இந்த பிரபஞ்சம் அலாதியானதுங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியை நான் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களாக கூட இருந்து விட்டு போங்கள், ஆனால் பிரபஞ்ச சக்தியை நீங்கள் மறுக்கவே முடியாது. மஸ்னவி படிக்கின்ற பொழுது ஜலாலுதீன் ரூமி என்னிடத்தில் பேசுகிறான். கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, ரெண்டே கண்ணிதான். உலகத்தை ரசிக்க வேண்டுமா, உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா, கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்றான் அவன். கொய்யா மரம் உயரமானதுதான், ஆனால் அதன் மீது ஏறி நின்றால் ஒரு அளவுக்கு தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அதில் இருந்து இறங்கி நாம் எந்த உயரத்திற்கு போக வேண்டுமோ அந்த உயரத்திற்கு போனால் தான் இந்த உலகத்தை முழுமையாக பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார் ரூமி. நாம் எல்லோரும் கொய்யா மரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கற்றெடுத்த அந்த கற்பிதங்களை இல்லாமலாக்கி அடுத்த கட்டத்திற்கு நாம் உயர வேண்டும் என்றால் இதை காலியா வச்சிருங்க. நிரம்பி இருந்ததுன்னா வழிஞ்சிரும். கற்றல் பாத்திரம் காலியா இருக்கணும். ஸ்டே ரெடி டு லேர்ன், லேர்ன் டு அன்லேர்ன். ஏற்கனவே கற்றதை மறப்பதற்காக மீண்டும் கற்றுக்கொள். இதெல்லாம் ஜென் தத்துவம்.